ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 4 ஸ்டார் ஸ்டுடியோஸ். வாங்க இன்றைக்கி இந்த சம்மருக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஜூஸ் ரெசிபி, அதுலேயும் பீட்ரூட் ஜூஸ் ரெசிபி எப்படி ரொம்ப டேஸ்டியாக செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த பீட்ரூட் ஜூஸ் நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம், குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். உடம்புக்கு ரொம்பவே நல்லது. வேறு ஏதாவது ஆர்டிஃபிஷியல் ஜூஸ் எல்லாம் இந்த சம்மருக்கு நம்ம குடிக்கிறத விட இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஜூஸை நம்ம ஒரு ஆப்ஷனாக எடுத்துக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ பாருங்கள், மிக்ஸி ஜாரில் நான் இன்றைக்கி ஒரு ஆளுக்கு தேவையான, அதாவது ஒரு பெரிய கப் ஜூஸ் கப்பில் வர்ற அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஒரு பாதி பீட்ரூட்டு தோல் சீவிட்டு நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நான் ஒரு ஆளுக்கு தேவையானது சொல்லியிருக்கேன். நீங்கள் எத்தனை வேணுமோ இந்த அளவுகளை ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இஞ்சி, கூடவே கொஞ்சம் புதினா சேர்த்துக்கோங்க, நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இது கூட இனிப்புக்காக நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேவைப்பட்டால் ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் தேன் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதுக்கப்புறமா இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நல்லா சில்லுன்னு இருக்கிற தண்ணி ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இதே இப்போ நம்ம அரைச்சி கொண்டு வந்துடலாம். மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு வந்துட்டு நான் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அழுத்தி எடுத்துட்டிங்கனாக்கா அதில் இருக்க ஜூஸ் பூரா நமக்கு கீழே இறங்கிடும். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஜூஸாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கடி செஞ்சு கொடுங்க, குழந்தைங்களுக்கும் கொடுங்க, வீட்டில் எல்லாருக்குமே கொடுக்கலாம். ரொம்பவே ஒரு ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஜூஸு. வாரத்தில் ஒரு 2 தடவை அல்லது 3 தடவை நீங்கள் இதை செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு இது ஃபுல்லாக வந்தது. நீங்கள் 2-3 பேருக்கு வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி அளவுகளை ஜாஸ்தி பண்ணி செஞ்சுக்கோங்க. இந்த சம்மருக்கு இந்த ஹெல்த்தியான ஜூஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சில்லுன்னு வேணும்னா உங்களுக்கு ஐஸ் கட்டி சேர்த்து யூஸ் பண்ணலாம். ஐஸ் க்யூப்ஸ் நீங்கள் சேர்த்து சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துட்டு கூட ஒரு 1 ஹவர் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணலாம். ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஜூஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் 4 ஸ்டார் ஸ்டுடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.